ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். யூ ஆர் மை ஃபேட்ஃபுல் லவ்வோட 29வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்து 30வது எபிசோடோட இந்த சீரியஸ் ஒரு எண்டுக்கு வரப்போகுது. சோ டைரக்டா ஃபைனல் 2 எபிசோட்ஸ் அதுல என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாமா? ருபாஸ் உங்ககிட்ட நான் தான் கொஞ்சம் ஓவரா இமேஜின் பண்றேன் போல. ஜஸ்ட் இங்க இருக்க டைமை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நீ வரைய வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஃபேவரட்டான மரம் ஒண்ணு இருந்ததுல அதுகிட்ட போய் நிக்கிறா. திடீர்னு பனி கொட்ட ஆரம்பிக்குது. ஒன்னே ரூபா பிளாஷ்பேக்கே போயிடுறா. ஸ்கூல் படிக்கும் போது இதே மாதிரி ஒரு தடவை பனி கொட்டி இருந்திருக்கு. அப்போ அவ மிங்கி கிட்ட பாரு பனி கொட்டுது அப்படின்னு காட்டிட்டு இருக்க. பக்கத்துல இருக்க 2 பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடி இந்த மரம் இருக்குல்ல அது ரொம்ப அதிர்ஷ்ட மரமா. அதுவும் இல்லாம பனி கொட்டுற இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் பனி கொட்டுதுல அன்னைக்கு நம்ம மனசுல இருக்கிறத வேண்டிட்டு ஒரு பேப்பர்ல எழுதிட்டு அந்த மரத்துல கட்டணும்னா கண்டிப்பா அது நடக்குமான்னு சொல்லிட்டு வா நம்ம கட்டலாம்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருக்காங்க. மிங்கி பாக்குறா. என்னடி லைட்டா உன் மூஞ்சில வெக்கம்லாம் தெரியுது, யார் பெரியாவது எழுதி கட்ட போறியான்னு கேக்குறா. சே நான் யாரடி எழுதி கட்ட போறேன், சும்மாதான் டீச்சர் வராங்க கிளாஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு அப்ப ரூபா கிளாஸ்க்கு போயிடுறா. ஆனா அன்னைக்கு நைட்டு பனி கொட்டுற நேரத்துல கொடையோட வந்துட்டு மரத்துல ஸ்டார் கட்டுறதுக்காக வந்துட்டு இருக்கா. ஆல்ரெடி சில பேர் கட்டியிருக்காங்க. ஹை நம்ம கனவும் நிறைவேறட்டும் இவ கட்டுறதுக்கு போக மிங்கி இங்க ஓடி வந்துடுறா. கையும் களவுமா புடிச்சிட்டேன், என்ன தைரியம் தான் என்கிட்ட போய் சொல்லிட்டு இங்க வந்து ஸ்டார் கட்டுவ? யாரீ பக்கத்து கிளாஸ் இருக்கானே சொங்கு அவன் தானேன்னு கேட்க ரூபா ஷாக் ஆயிடுறா. ஏண்டி அவ்வளவு ஆப்வியஸாவா நான் பாத்துட்டு இருக்கேன், உனக்கு எப்படி இது தெரிஞ்சதுன்னு கேட்க எனக்கு தெரியாதா, என் கண்ணு ரொம்ப ஷார்ப்படி. அந்த பையன்ட்ட உன்ட்ட பிடிச்ச குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அழகா இருக்கான், ஹைட்டா இருக்கான், நல்லா படிக்கிறான், அது மட்டும் இல்லாம உனக்கு ரொம்ப பிடிச்ச பியானோ வாசிக்கிறான். இது இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு இருக்கா. உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப அவனுக்கும் நான் அவனை பாக்குறேங்கிறது தெரிஞ்சிருக்குமாடின்னு சொல்லிட்டு ரூபா வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. அதெல்லாம் எல்லாருக்கும் என் மாதிரி ஷார்ப் கண்ணு வராதுரி. சரி ஓகே நீ எப்ப சொல்ல போற, போ இதையாவது முதல்ல கட்டுன்னு சொல்லிட்டு மிங்கி சொல்றா. கட்டிட்டு வந்துட்டேன்னு பல்ல காட்டிட்டு இவ போறதுக்குள்ள அங்க ஸ்டாஃப் வந்துடுறாங்க துரத்திட்டே. மிங்கியும் ரூபாவும் அலறி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. இதை யோசிச்சு பார்த்துட்டு வாஷி அந்த இடத்துலயே அமைதியா நின்னுட்டு இருக்கா. அன்னைக்கு பார்த்த இந்த மரத்துக்கிட்ட இப்படி பனி கொட்டுறது, அதுக்கப்புறம் இன்னைக்குதான் வரேன்னு சொல்லிட்டு அந்த ஞாபகத்துல அங்கே போய் ரொம்ப நேரம் உட்காந்துடுறா. திடீர்னு பார்த்தா சொங்கு வேற கால் பண்ணா எடுக்க மாட்டான். இவன் கூட சேர்ந்து தானே நைட்டு கவுண்ட் டவுன் பண்ணலான் இருந்த நியூ இயர்க்கு, திடீர்னு எடுக்க மாட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. சரி ஓகே யூஎஸ்ஏல இப்ப நியூ இயர்ல இல்ல, அதனால அவன் இல்ல போல, சீரியஸ்னஸ் தெரியல போலன்னு யோசிச்சுட்டு இருக்கா. கொஞ்சம் வரீங்களா, கேமரா ஆங்கிள் பாக்கிறதுக்கு டைரக்டர் கூப்பிட்டாங்கன்னு சொல்ல கதை தான் எழுதுவேன், கேமரா ஆங்கிள் இல்லாம என்ன பார்க்க கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே ரூபா அங்க போயிட்டு இருக்கா. அங்க நியூ இயர் ஃபங்க்ஷனுக்காக எல்லா ஸ்கூல் பசங்களையும் ஒன்னா கூட்டு வந்து வான வேடிக்கையெல்லாம் பாக்கிறதுக்கு நிக்க வைக்கிறாங்க. ரூபா அங்க வந்துட்டா. டைரக்டர் வராரு. பசங்க எல்லாம் அங்க நிக்கட்டுமா, நீங்க இங்க நின்னுக்கோங்க, இந்த ஆங்கிள் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த இருந்தா நீங்க கேமரால கவர் ஆக மாட்டீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்ல கேமரால நான் அங்க ஓரமா இருந்தப்ப கூட கவர் ஆயிருக்க மாட்டேன், எதுக்கு என்ன கூட்டு வந்து நடு கிரவுண்ட்ல நிக்க வச்சிட்டு இருக்காரு, என்ன நினைச்சிட்டு இருக்காரோ தெரியலன்னு சொல்லும் போதே இவங்க கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 10 9ன்னு சொல்லிட்டு நியூ இயர் கவுண்ட் டவுன் ஆரம்பிக்குது. கரெக்டா 1 முடிஞ்சு ஹாப்பி நியூ இயர்னு கத்திட்டு வெடிலாம் வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரூபா கண்ணை மூடி பிரேயர் பண்ணிருக்கு. அவளுக்கு பக்கத்துல யாரோ கைய பிடிக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா சொங்குதான் பக்கத்துல நின்றுட்டு இருக்கான். ரூபாவோட கையை பிடிச்சிட்டு இருக்கான். ரூபா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா, ஷாக் ஆயிடுறா. பழைய ஸ்கூல் படிக்கும் போது 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அந்த ஞாபகம் வந்துடுது. எல்லாரும் கை தட்டிட்டு இருக்காங்க, கையில மத்தாப்லாம் வச்சுட்டு நிறைய பேர் கொளுத்திட்டு இருக்காங்க. ரூபா ஒன்னும் புரியாம திரும்பி பார்த்தா அங்க ஷிகான் மியா அப்படின்னு எல்லாரும் இவங்க ப்ரொபோசலுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க போல. சொங்கு பாத்துட்டு இருக்கான். 12 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல எனக்கு மனசுக்கு ரொம்ப 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 பிடிச்ச பொண்ணு கிட்ட நான் ஒரு பொய் சொல்லிட்டேன். அதனால அந்த பொய்ய சரி பண்றதுக்காக இப்போ அவளுக்கு தெரிஞ்ச எனக்கு பிடிச்ச எல்லாரையும் இந்த இடத்துக்கு நான் கூட்டு வந்திருக்கேன். அத்தனை பேர் முன்னாடியும் நான் அவகிட்ட உண்மையை சொல்ல போறேன். அன்னைக்கு நான் பிடிச்சது தப்பான கை கிடையாது, கரெக்டான கை தான். அவங்க என் தேடி வரதுக்கு முன்னாடியே 10 நிமிஷமா நான் இந்த பிரிட்ஜ்ல நின்னுட்டு அவ எப்ப வருவான்னு தேடிட்டே இருந்தேன். ஆனா அதுக்கு 10 செகண்ட் முன்னாடிதான் அவ பக்கத்துல வந்து நிக்கிற தைரியம் எனக்கு வந்தது. இந்த பிரிட்ஜ்ல மட்டும் இல்ல, லைப்ரரியில, கிரவுண்ட்ல, கேன்டீன்லன்னு எங்க போனாலும் என் கண்ணு அவளை மட்டும்தான் தேடிட்டு இருந்தது. அதனால இன்னைக்கு 12 வருஷத்துக்கு அப்புறமா அவளை தேடி இங்க வந்துட்டேன் அப்படின்னு நீல் டவுன் பண்ணி இதுக்கும் மேலையும் இந்த 12 வருஷமா நான் எப்படி அவளை பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருக்கணும், அதே மாதிரி என் வாழ்க்கை ஃபுல்லா நான் நினைச்சிட்டே இருக்கணும். சுருவா எனக்கு உன்னை பத்தி எப்பவுமே நினைச்சிட்டே இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் தருவியா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படின்னு செம்ம கியூட்டா ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ருவா பாக்குறா. எஸ்ன்னு பதில் சொல்லிடுறா. ரிங்க மாத்திக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் பயங்கரமா கை தட்டி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா சொங்க அவனோட வீட்டுல வெள்ளை சட்டெல்லாம் போட்டு கிளம்பிட்டு இருக்கான். அதே மாதிரிதான் ருவாவும் வெள்ளை சட்டெல்லாம் போட்டுட்டு கிளம்புறா. ஐடி கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு 2 பேரும் ஒன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. பார்த்தா அந்த 2 பேரும் ஒன்னா போட்டோ எடுத்து வெட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சர்டிபிகேட், கல்யாண சர்டிபிகேட் வாங்குறதுக்கு தான் வந்திருக்காங்க. போட்டோ எடுத்து முடிஞ்சாச்சு, சீல் வச்சாச்சு, கல்யாண சர்டிபிகேட்டையும் வாங்கியாச்சு. அடுத்து 2 பேரும் சேர்ந்து மாறி மாறி போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ருவாக்கும் சொங்குக்கும் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு.
கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு ரூபா பாத்துட்டு இருக்கா. கேக்கு செம்ம கியூட்டா இருக்குல்லன்னு சொல்ல, என் ஒய்ஃப் அளவுக்கு இல்லன்னு நம்ம சொங்க சொல்றான். ஒய்ஃபா அந்த வார்த்தை கேட்க கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கு. அதை சொல்ல வேண்டாமேன்னு ரூபா கேக்குறா. நான் சொல்ல வேணாம் நீ நினைச்சா கூட லீகலா நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானேன்னு சொங்க சொல்லிட்டு இருக்கான். அட ஆமாலன்னு சொல்லிட்டு சரி சரி கேக்கு சாப்பிடலாம் அப்படின்னு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம்னு சொங்க கேக்குறான். மூவி ஏதாவது போலாமான்னு. மழை வரும்னு சொல்லிருக்கனால நம்ம மூவி வெளியே எதுவும் போக வேண்டாம், நம்ம வீட்லயே ஏதாவது மூவி பாக்கலாமா, ரொமான்ஸ் மூவியா பார்த்து கொஞ்சம் போர் அடிக்குது, ஏதாவது அதிரடியா பாக்கலாமான்னு சொல்லிட்டு ரூபா கேட்டுட்டு இருக்கா. பார்த்தா சொங்க கட்டி புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. சொங்க ஒரு பயங்கரமான பேய் படத்தை டிவில போட்டிருப்பான் போல. இடி மின்னல்னு வேற இருக்கு. பக்கத்துல இருக்க பூனை கொட்டி கூட பயந்துட்டு இருக்கு. ரூபா பாக்குறா. அதிரடியா படம் பாக்கலானா ஆக்ஷன் மூவி பாக்கலாமான்னு கேட்டேன். பேய் மூவி பாக்கலாமான்னு கேட்கல. அந்த படத்துல வேற ஆடுற அந்த ஸ்கிரீனை பார்க்க நம்ம வீட்ல ஸ்கிரீன் இருக்குல்ல அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கா. சரி ஓகே படம் தான் முடிஞ்சிருச்சுல, சரி தூங்க போலாமான்னு கேட்டு எந்திரிக்கிறா. சொங்க அவளை பாத்துட்டு இருக்கான். இங்க தூங்க போலாமாவா, சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரூபாக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ரூபா கண்ணை திறந்து பாக்குறா. அப்பாடா நானும் ஒரு வழியா கல்யாணம் பொண்ணா மாறிட்டேன்னு சொல்லிட்டு அவ பாட்டு தனியா வைக்கப்பட்டுட்டு இருக்கா. சொங்கு உள்ள வந்ததும் தூங்குற மாதிரி ஒரு நடிப்பை போட்டுட்டு இருக்கா. சொங்க உடனே பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே ரூபா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, தூங்குற மாதிரி நீ ஒன்னும் நடிக்கலாம் வேண்டாம், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், மேடம் சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அவ்வளவா லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் செருப்ப காணோம்னு சொல்லிட்டு ரூபா தேடிட்டு இருக்கா. நான் உனக்கு தூக்கிட்டு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு சொங்க அவளை கூட்டு போயிட்டு இருக்கான். சொங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரான். எல்லாரும் பார்த்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் பயங்கரமா கை தட்டிட்டு இருக்காங்க. சொங்க உடனே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு வரும்போதே உங்களுக்கு அமெரிக்கால இருந்து லெட்டர்ஸ் வந்திருக்கு, யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு நம்ம சொங்க அதை பாத்துட்டு போறான். அமெரிக்கால இருந்து சைனா வந்து சைனால CLI லெட்டர்ஸ் வந்திருக்கு, இது யாரோடது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு நேரா உள்ள கொண்டு போய் வச்சு படிக்க ஆரம்பிக்கிறான். படிச்சுட்டு கொஞ்சமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் எல்லாம் அடுத்து வர ஆரம்பிக்குது. அங்க பார்த்தா அம்மாக்கு மெசேஜ் பண்றான். அம்மா கிளம்பிருங்க, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா என்னாச்சுப்பான்னு கேக்குறாங்க. பார்த்தா இங்க ஒரு சைனாலேயே இருக்க ஒரு முதியோர் இல்லம் இருக்கு. அந்த இடத்துல நம்ம சொங்கோட அப்பா இருக்காரு. பூச்செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்காரு. என் ஒய்ஃப்க்கு இந்த பூனா ரொம்ப பிடிக்கும், நான் தண்ணி ஊத்தி அதை வளர்க்கணும்னு சொல்றாரு. அவங்க சொல்றாங்க சார் இதெல்லாம் பிளாஸ்டிக் பூ சார், நீங்க தண்ணியே ஊத்த வேணான்னு சொல்ல என்னம்மா உனக்கு தெரியல, என் ஒய்ஃப் இப்படிதான் சொல்லியிருக்கா, அப்படிதான் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் எல்லா பூக்கும் தண்ணி ஊத்திட்டே இருக்காரு. அங்க இருக்கிற ஸ்டாஃபும் சரி பரவாயில்ல நீங்க தண்ணி ஊத்துங்கன்னு விட்டுடுறாங்க. இந்த இடத்துக்கு சொங்க அவங்க அம்மாவை கூட்டு வந்திருக்கான். அவங்க அம்மா பாத்துட்டு கண்ணுல இருந்து அவங்களுக்கு கண்ணீரே வந்துட்டு இருக்கு. அப்பா கிட்ட சொங்க போறான். பா போலாமா அப்படின்னு கேக்குறான். அவங்க அப்பா பாக்குறாரு. பார்த்தா அந்த லெட்டர்ஸ் எல்லாமே அவங்க அப்பா எழுதுனதுதான். நல்ல சுயநினைவு இருக்கும் போது அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வியாதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா, இப்போ நீ வந்து திடீர்னு அப்பா காணாம போயிட்டாருன்னு நினைச்சுக்காத, அதுக்குள்ள அப்பா 2 தடவை எமர்ஜென்சி ரூம் போயிட்டு வந்துட்டேன் இந்த 3 வருஷத்துல, உன்னை பத்தி நீ வந்து ஃபீல் பண்ணிக்காத, இது இருக்கு அப்பாக்கு நமக்கு தெரியாம விட்டோமேனு, ஏன்னா நான் தான் உன்கிட்ட வாலண்டியரா அதை மறைச்சு வச்சிருந்தேன் புரியுதா, உன் அம்மா கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அவளை கண்டுக்காம இருந்ததுக்கும் காரணம் இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். அதனாலதான் நான் உன்னை என் மாதிரி நீ வரமாட்ட, கிரிமினல் லாயரா உன்னால வர முடியாதுன்னு நான் சொன்னேன், என்ன மன்னிச்சிருப்பா, நீ என்ன ஃபீல்டுல கால் வைக்க ஆசைப்படுறியோ எந்த ஃபீல்டா இருந்தாலும் அதுல உன்னால பெரிய ஆளா வர முடியும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எழுதியிருக்காரு. இதெல்லாம் படிச்சுட்டு இதுக்கு மேல எனக்கு சுயநினைவு எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியல, சோ இதுதான் நான் உனக்கு உண்மையா சொல்றது, ஏதாவது நான் ஹார்ஷா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு அவங்க அப்பா. இத படிச்சுட்டு சொங்க அழுதுட்டு இருந்திருக்கான். அவங்க அப்பாவை பாக்கிறதுக்கு வந்திருக்கான். கொஞ்ச நேரம் அவங்க அப்பா கூட உட்காந்து பேசிட்டும் இருக்கான். இங்க வாஷி வீட்டுக்கு வரா. அம்மா வந்துட்டேன் டின்னருக்கு என்னன்னு கேட்கும் போதே அவங்க அப்பா தான் முன்னாடி வராரு. யாருமா நீனு, எதுக்கு வீட்டுக்குள்ள வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. வாஷி பாக்குறா. பா நான் வாஷிப்பா, என்ன ஞாபகம் இல்லன்னு கேட்டு கட்டி புடிச்சிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா. எனக்கு என்ன ஆச்சு எல்லாருக்கும், எல்லாரும் என்ன பாத்துட்டு அலறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டுட்டு அவளும் சரி சரி அழக்கூடாதுன்னு கட்டி புடிச்சிட்டு இருக்காரு. அங்க சொங்கும் அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. 2 பேரும் நடக்கிறத அழுதுட்டே பாத்துட்டு இருக்காங்க. இங்க மிங்கிய காட்டுறாங்க. மிங்கி சொல்றா புதுசா ஒரு ஆர்த்தரை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுமா, எதுக்கு நீ புதுசு புதுசா மாத்திக்கிட்டே இருக்க, இதுக்கு முன்னாடியாவது ரூபாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த, ஏன்னா நீங்க ஃப்ரெண்டுங்கிறதால, அதனால நான் விட்டேன், இப்ப எதுக்கு ஒரு புது ஆத்தருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கன்னு அவன் கேட்க, ரூபா என்னோட ஃப்ரெண்டுங்கிறதால நான் சப்போர்ட் பண்ணல, அவன் நல்லா எழுதுவா, அந்த ஒரு ரீசனால மட்டும் தான் நான் சப்போர்ட் பண்ணேன், ஆனா இப்போ இந்த பொண்ணு நல்லா எழுதுறாங்க, புது புது ஆத்தர்ஸ மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அவங்கள ஃபேமஸ் ஆக்கணும், ஒரு எடிட்டரா அதுதான் என்னோட கனவு, இதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. இதுக்கு மேல நீங்க ஒத்துக்கலனா நான் வேலையை விட்டுதான் போகணும்னு சொல்லிட்டு மிங்கி ஐடி கார்டை போட்டு போறா. சும்மா ஓவரா பண்ணாத, சின்ன பிரதானமா பிஹேவ் பண்ணாதன்னு அந்த பாஸ் வந்து ஐடி கார்டை இவ கையிலே கொடுத்துட்டு போறாங்க. மிங்கி வீட்டுல சோகமா உட்காந்துட்டு இருக்கா லூமோ கிட்ட. எனக்கு இதான் கனவு, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எதுக்குமே கவலைப்படாத கேர் ஃப்ரீயான ஆளுன்னு நான் நினைச்சிட்டு இருந்திருப்பல, இப்ப நான் ஒரு முட்டாள்னு உனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு லூமோ கிட்ட அவ கேக்குறா. லூமோ பாக்குறான். உனக்கு என்னைக்கு கவலை பண்ணணும்னு தோணுதோ அன்னைக்கு கவலைப்படு, அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு நான் இருக்கேன், மத்தபடி எல்லா நேரமும் ஒருத்தங்க கேர் ஃப்ரீயா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான்.
என்ன வேலை செய்ய பிடிச்சிருக்கோ அதை செய்யின்னு சொல்லிட்டு. ரிசைன் பண்ணவான்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. பண்ண, உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் இருக்கேனேன்னு சொல்ல, மிங்கி ஒண்ணு என்ன பண்றேன் பாரு, எங்க பாஸ் இருக்கால அவள போட்டு கும்மி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. லூமோ பாக்குறான், அது என்னோட காலு, இந்த கிள்ளு கிள்ற, என்னோட கால் செவந்து போயிருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். மிங்கி உடனே சாரி தெரியாம பண்றேன்னு கேட்க பிக்கேன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. லூமோவும் மிங்கியும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ருவாவை காட்டுறாங்க. மிங்கி கூட வந்துடுறா. எனக்கு புரியுதுரி, ஆனா எடிட்டர்ட்ட நீ கொஞ்சம் சாஃப்டா பேசிப்பாரு, கண்டிப்பா ஒத்துப்பாங்க. அவங்க கிட்ட ஹார்ஷா பேசினா அவங்களுக்கு பிடிக்காது இல்லன்னு சொல்ல, பார்த்தா கரெக்டா அந்த நேரத்துல எடிட்டர் உள்ள வராங்க. மிங்கியும் ருவாவுமே ஆல்ரெடி ஷிகானோட மூவி செட்ல தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அந்த இடத்துக்கு இந்த பாஸ் எதுக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாத்துட்டு இருந்தா, இல்ல எனக்கு இந்த மூவி செட்ல ப்ரொடியூசரை தெரியும், அதான் அங்க வந்தேன்னு சொல்லிட்டு இந்த பாஸ் சொல்லிட்டு இருக்கா. இவ ஷிகானோட பெரிய ஃபேன் தானே, ஆல்ரெடி வாஷி கூட கூட சேர்ந்து வேலை பார்த்தால. இந்த விஷயம்லாம் இப்பதான் ருவா கண்டுபிடிக்கிறா. ஃபேன் போலடி அப்படின்னு. அங்க ஷிகான் கரெக்டா வந்துடுறான். வந்ததுமே இந்த பாஸ் அவன் கிட்ட பொக்கே எல்லாம் கொடுத்துட்டு, நீ கவலைப்படாதப்பா, நாங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ருவாவையும் மிங்கி கையையும் புடிச்சுக்கிறா. உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தோம்னு சொல்லிட்டு குதி குதின்னு குதிக்க ஆரம்பிக்கிறா. இதான் சாக்குன்னு மிங்கி அந்த புது ஆத்தர அப்படின்னு கேட்க, யார வேணா நீ கூட்டு வா, இன்ட்ரடியூஸ் பண்ணு, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, உனக்கு நான் நோ சொல்ல வேணான்னு கேட்க, ஓகே அப்ப கலக்குங்கன்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. ருவா பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. இதுல இப்படி வேற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு. ருவா அந்த பக்கம் யாரோ நிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு திரும்பி பார்த்தா, அங்க ஒரு பொண்ணு நிக்கிறா. பாக்குறதுக்கு சிசி மாதிரி இருக்கா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் செம்ம கியூட்டா இருந்ததுல, ப்ரொபோசல் மேரேஜ்னு அடுத்த ஃபைனல் எபிசோட்ல என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.